ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் யூதேய வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிக்கையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு மக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு எச்சரிக்கையான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.